ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய AdSense அக்கௌண்ட்டுடைய ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? ஆக்சுவலி இந்தமாரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பட்டு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லி ஆகணும். நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ரொம்பவே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்கமிங் ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து 2.23 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது $2 வந்து எனக்கு சுகராக கிடச்சிருக்கு. இந்தியன் காஸ்ட் பிரகாரம் $1 வந்து இன்றைக்கி ரேட்டு பிரகாரம் $75. சரிங்களா? அப்போது எனக்கு $2 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது நேற்றுக்கு வந்து $2 கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து 2.23 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது நேற்றுக்கு விட எனக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து 23 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12:10 வரைக்கும் அப்டேட்டில் இருக்கும் நண்பா. 12:10க்கு மேலே தான் நாளைக்கான கணக்கு வரும். சரிங்களா? அது இல்லாமல் லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு $20 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் லாஸ்ட்டு இந்த மாதம் 28 நாளில் வந்து பார்த்திங்கன்னா $74 வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. பட் வெப்சைட்டுடைய நேம் வந்து நீங்கள் கேட்கலாம், mrfool.com. ஃபுல்லாகவே டவுன்லோடு கண்டென்ட், அதாவது மேரேஜ் ஃப்ளெக்ஸ் பேனர், கரிஷ்மா ஆல்பம் டிசைன், இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். அதனால் எனக்கு வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்துட்டுருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்தமாரி வெப்சைட்டு பில்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சம்டைம் என்னால் சம்பாதிக்க முடியுதுன்னும் போது உங்களால் முடியாதா? அதனால் புதுசாக வர பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. தென் அது இல்லாமல் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு $54 வந்திருக்கு. அது அப்படியே தான் அங்கே இருக்கும். சரிங்களா? தென் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா வீடியோஸும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? பட்டு நேற்றுக்கு இன்றைக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர வேறு எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா? கடைசி அதாவது போன மந்த் வந்து எனக்கு 54 கிடச்சிருக்கு. இந்த மாதம் வந்து $74 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $137 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு மந்த்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலி இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் வர டிராஃபிக் மொத்தமே இதில் தான் வரும் நண்பா. அந்த பேலன்ஸில் தான் நமக்கு வந்து லாஸ்ட்டு மந்த் ஆனால் வந்து அங்கே டெபிட் ஆகிட்டு இங்கே வந்து கிரெடிட் ஆகும். வெப்சைட்டில் வந்து அன்னன்னைக்கு வந்து கிரெடிட் ஆகிறது வந்து இந்த வந்து திஸ் மந்த்லேருந்து வேலண்டில் ஆட் ஆகிட்டே வரும். அதாவது எனக்கு பேஜ் வியூஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1.22 அப்படின்னா 1220 பேர் வந்து பேஜ் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. 1220ல் 64 பேர் ஆட் கிளிக் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் பேஜ் ஆர்பிஎம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளிக் பார், அதாவது ஒரு கிளிக்கு வந்து $1.83 கிடச்சிருக்கணும். ஆனால் சிபிஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கிறதால 3, அதாவது 0.03% இருக்கிறதால எனக்கு அந்த $1.5 அந்த 3% ஆஃப் அமௌண்ட் தான் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இம்ப்ரெஷன் வந்து 3880 பேருக்கு வந்து போயிருக்குது. அதில் சிடிஆர் வந்து 5.25% இருக்குது. மோஸ்ட்லி எப்போயுமே சிடிஆர் வந்து 10க்குள்ளே இருக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் லாஸ்ட்டு 1 வீக்குக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. பட் என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன். ஓகேவா? அப்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேஜ் வந்து 9K வியூஸ் போயிருக்கு. அதாவது வியூஸ்ன்ற பாருங்க, நான் 9000 பேர் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 426 பேர் வந்து நம்மளுடைய ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிடிஆர் வந்து 4.73%. ஓகேங்களா? அது இம்ப்ரெஷன் வந்து 30,000 பேருக்கு. ஆர்பிஎம் வந்து 2.24% இருக்குது. சிபிசி வந்து 0.5 இருக்குது. இது ஆவரேஜ் தான் எப்பயுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் நல்லாவும் சிபிசி அதிகமாக இருந்தாலே போதும். நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டேலண்ட் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரான்னும் போது ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் $10லேருந்து $20 எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் ப்ரோ. அப்புறம் என்ன ட்ரிக்ஸு சொல்லி தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எதுவுமே சொல்லணும்னா, அதாவது ட்ரிக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வெப்சைட்டும் சரி, ஆக்சுவலி வெப்சைட்டுக்கு தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். வெப்சைட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 2லேருந்து 3 ஆடு கொடுங்க. நம்பர் 1, ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் ஆடு வந்து ஹோம் பேஜில் கொடுங்க. அதாவது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் ஆடு வந்து ஹெட்டரில் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. ஃபுட்டர் ஆடு வந்து தேவையில்லை. ஏன்னா ஃபுட்டர் ஆடு வந்து கண்டென்ட் நல்லா வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து கீழே இறங்கி போய் பார்ப்பாங்கன்றதால ஃபுட்டர் ஆடு வந்து தேவையில்லை. கண்டென்ட்டுக்கு சென்டரில் வந்து 300 to 250க்கு வந்து ஐசிபிசி ஆடு வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? ஆக்சுவலி இது நான் ஃபிக்ஸ் பண்ண போன வீக்லாம் வந்து $1 தான் வந்துட்டு இருந்தது. சம்டைம் இப்போ அது நான் ஆடு வந்து சேஞ்ச் பண்ண பிரகாரம் ஒரு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா $1 வந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. அதில் நான் ஃபாலோ பண்ண மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கும் நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் எதிர்பார்க்கலாம். எனிவே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்
அப்படின்னாலும் எந்தமாரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வந்து அதாவது நம்மளோட சேனல் கண்டென்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கலாம். கொஞ்சம் நாளுக்கு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே ஒரு கேமரா நான் வாங்கிட்ட உடனே நம்மளுடைய ஓன் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். இப்போ சோலார் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்துட்டு இருந்தோம், அந்தமாரி நிறைய கேட்டகரியில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அந்தந்த சேனலுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ வந்துடும். நம்மளுடைய மெயின் சேனல்ஸ்லாம் இருக்குது. தென் எல்லாமே உங்களுக்கு வந்து சேனல் ஹோம் பேஜில் பின் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை ஏன் அவ்வளோ சேனல் இருக்குதுன்னு பர்டிகுலர் காரணம் வந்து நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ சேனல் இருந்தால் தான் நீங்கள் இன்கம் எடுக்க முடியும். புரியுதா? நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா. வரப்போகிற நாட்களில் 1 by 1 பார்ப்போம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம்னா டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் எங்கிட்ட ஸ்பாட்லேயே பேசணும், நிறைய டவுட்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் இருக்குது நண்பா. நம்மளது 2 குரூப் இருக்குது. 2ன்றதை விட நிறையவே இருக்குது. அதில் மெயினாக இருக்கக்கூடிய குரூப் வந்து பெல் தமிழ் சொல்லான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அதேமாரி ஃபுல் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே வந்து எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். எனிவே நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது வெப்சைட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எது போல் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா?